ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 28/4/2026 சாக்கார முரளி பாபாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி அன்பானவராக இருக்கிறார், அதே மாதிரி நீங்களும் ஆகணும்னா பாபாவை மாதிரி உங்களையும் ஒரு ஒளிப்புள்ளி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணணுன்னா அவருடையவர், அந்த அன்பு கடலுடையவர். அப்போ நானும் அன்பாக தான் இருப்பேன். இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் தான் டெஸ்ட் பேப்பர் வரும்போது உங்களால் அன்பாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வெடிச்சிடுவீங்க. ஸோ அதனால் ஸ்வமானம் ரொம்ப 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 முக்கியம். ஸ்வமானம் ப்ராக்டிஸ். கேள்வி: நினைவில் இருக்கிறதுக்கு குப்தமான கடின முயற்சி ஒவ்வொரு குழந்தையும் பண்ணியே தீரணும். நினைவிலே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நினைவு இல்லாமல் ஆத்மா பாவாத்மாவிலேருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகவே முடியாது. எப்போ நீங்கள் குப்தமாக நினைவிலே இருக்கிறீங்களோ, ஆத்மா அபிமானியாக ஆவீங்களோ, அப்போ தான் விகர்மங்கள் விநாசமாகும். குறைஞ்சபட்சம் நான் ஆத்மான்றதாவது மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆத்மானும் பொழுதே அவருடைய குழந்தை ஞாபகம் இருக்கும், பரந்தாமத்தில் வசிக்கிறவன் ஞாபகம் இருக்கும், இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், சொர்க்கத்துக்கு போக போகிறேன்றது ஞாபகம் இருக்கும். அப்போ தான் விகர்மங்கள் விநாசமாகும் இல்லையா? அந்த நினைவில் மட்டுமே இருக்கும்போது பழைய பாவ எண்ணங்கள் எட்டி பார்க்கும். மறுபடியும் நீங்கள் ஆத்மா பரமாத்மான்ற எண்ணத்துக்கு வரும்போது அந்த எண்ணம் கட்டாகுது பாருங்கள், பழைய எண்ணம், விகார எண்ணம். அப்போ தான் அது அழியுது. இதன் மூலமாக தர்மராஜருடைய தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுறீங்க. எதன் மூலம்? நினைவின் மூலம். அதனால தான் இந்த நினைவு செய்ய விடாமல் மாயையுடைய புயல்கள் தடை போடுது. அதனால் நினைவுக்கான முயற்சி குப்தமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்களும் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி அன்பானவராக ஆக முடியும். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. ஸோ இந்த மகிமை எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிற சிவபாபாவுடையது. எல்லோருமே பகவானை, அதாவது தந்தையை தான் நினைக்கிறாங்க. அவரை தாய் தந்தைன்னு சொல்கிறாங்க, பரமபிதானும் சொல்கிறாங்க. அதுக்காக எந்த மனிதனையும் நம்ம பரமபிதான்னு சொல்கிறது கிடையாது. இல்லை, எல்லோருக்கும் தந்தை ஒரு சிவபாபா தான். லௌகீக தந்தையை கூட பாபா, அதாவது அப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் அந்த லௌகீக தந்தை கூட இந்த பரலௌகீக தந்தையைத்தான் நினைக்கிறார். உண்மையிலே ஆத்மா தான் நினைக்கிது. லௌகீக தந்தையையும் ஆத்மா தான் நினைக்கிது, பரலௌகீக தந்தையையும் ஆத்மா தான் நினைக்கிது. ஆனால் ஆத்மாவுக்கு தன்னுடைய ரூபத்தை பற்றி தெரியாது, தன்னுடைய தொழிலை பற்றியும் தெரியாது. அப்போ தன்னை பற்றியே தெரிஞ்சில்லைன்னும் பொழுது பரமபிதாவை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? மற்றபடி தன்னுடைய லௌகீக தந்தையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது, இல்லாட்டினா ஏன் அவரை கூட நினைக்க போகிறாங்க? அதே மாதிரி பரலௌகீக தந்தையை நாம் நினைக்கிறோன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைச்சிருக்கும், அதனால தான் நினைக்கிறோம். ஹே பரமபிதா அப்படின்னு அவர்கிட்ட கருணை கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிருக்குது. ஆனால் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தெரிஞ்சு உணர்கிற அந்த பாடம் தான் ரொம்ப கஷ்டமான பாடமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான பாடமாகவும் அதுவே தான் இருக்குது.
இல்லை, ஒரு சின்ன புள்ளி, அவ்வளோதானே, ஈஸி தானே. ஆனால் கஷ்டம் என்னன்னா அந்த நினைவிலே இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ எவ்வளோ சயின்ஸ் கற்றுக்கிறாங்க, நிலவுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஆனாலும் பாபா கொடுக்குற ஞானத்துக்கு முன்னாடி அந்த சயின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ தன்னையும் தந்தையையும் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். தங்களை யார் பிரம்மகுமாரின்னு சொல்கிறாங்களோ முதல்ல அவங்க தன்னை ஆத்மா நிச்சயப்படுத்திக்கணும். நான் ஆத்மா, புள்ளியாக இருக்கிறேன், நம்ம அப்பாவும் புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. ஏன்னா இது அவ்வளோ கஷ்டமான பாடமாக இருக்குது. ஸோ தான் ஆத்மான்றதே மறக்கும் பொழுது கண்டிப்பாக தந்தையும் மறந்துடுவீங்க, அவரே நினைக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் பாபா சொல்கிறார், ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணுங்க. ஆனால் பண்ண மாட்டீங்க. எப்படி பண்ணுறது? ஆத்மா சின்ன புள்ளியாக இருக்குது, அதில் தான் 84 பிறவி பாகம் பதிவாகி இருக்குது. ஸோ அந்த பாகத்தை தான் ஆத்மாவாகிய நான் வெவ்வேறு சரீரம் எடுத்து நடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத அடிக்கடி மறந்துடுறீங்க. ஸோ இதை தான் ஞாபகப்படுத்திக்கணும். நான் ஆத்மா, இதுக்கு முன்னாடி ஒரு உடம்புல இருந்தேன், இதுக்கப்புறமும் ஒரு உடம்புல இருக்க போகிறேன். அப்போ தான் அந்த உடம்பு கிடையாது, அதில் நடித்த ஆத்மா நான்னு புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கிறத தவிர மற்ற எல்லா ஞானமும் புத்தியில் வந்துடுது. நம்ம 84 பிறவி எடுக்கிறோம். சூரியவம்சி ஆகிறோம், சந்திரவம்சி ஆகிறோம், வைஷ்யர் ஆகிறோம், கடைசியில் சூத்ரன் ஆகிறோம். ஸோ இந்த சக்கரம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் சக்கரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. அப்போ எதில் நன்மை இருக்குது? தன் ஆத்மா நிச்சயம் செஞ்சு தந்தையை நினைவு செய்கிறதுல தான் நன்மை இருக்குது. ஸோ ஆத்மாவாகிய நான் எப்படி நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் தந்தையும் நட்சத்திரம் மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கார். அவர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளலாக இருக்கார். அவரை நினைவு செய்கிறதுனால மட்டும்தான் பாவம் அழியும். இந்த மாதிரி யாருமே கரெக்டாக அவரை நினைவு செய்கிறது கிடையாது இல்லையா? அந்த ஒளிப்புள்ளியாக இருக்கிற பாபா நினைக்கிறதுனால தான் பாவம் அழியும் அப்படின்ற நினைவோடு யாராவது கடவுளை நினைக்கிறாங்களா? யாராவதுன்றது பாபா குழந்தைங்கள தான் சொல்கிறார். ஆத்மாபிமானியாகவே ஆக மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நான் ஆத்மான்றதை அடிக்கடி நினைவு பண்ணணும். என்னை நினைவு பண்ணிங்கன்னா பாவம் அழியும் அப்படிங்கிறது தந்தையுடைய கட்டளை. நான் புள்ளியாக இருக்கிறேன், இந்த உடம்பு எடுத்து நடிக்கிறேன். நடித்து எனக்குள்ளே இப்போ 5 விகார கரைகள் படிஞ்சிடுச்சு. இப்போ நான் இரும்பு யுகத்தில் இருக்கிறேன். இங்கேருந்து தங்க யுகத்துக்கு போகணும். அதுக்காகத்தான் தந்தையை ரொம்ப அன்பாக நினைவு பண்ணணும் இல்லையா? அன்பு இருந்தால் தான் நினைவே வரும், கரெக்டாக. ஸோ அதனால தான் அன்பாக நினைவு பண்ண சொல்கிறார்.
அப்போ அன்பு இருந்தால் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நினைக்க நினைக்க தான் ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு எரியும், தங்கத்துக்கு போக முடியும். ஸோ இப்படி பாபா நினைவு செஞ்சால் தான் கரை நீங்கும். இதில் தான் முயற்சி இருக்குது. அதே மாதிரி என்னென்ன சேவை செய்கிறீங்கன்னு கரெக்டான தகவல் பாபாவுக்கு கொடுக்க மாட்டீங்க. பாபா இன்றைக்கி நான் இந்த சேவை செஞ்சேன் அப்படின்ட்டு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. நான் இப்படி பண்ணோம் பாபா, அப்படி பண்ணோம் பாபான்ட்டு. அதான் சொல்கிறார், கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. ஸோ ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய ஞானத்தில் யாருக்குமே எந்த ஒரு தாக்கமும் ஏற்படலைன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். இல்லை, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலை, மற்றவங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் நீங்கள் புரிய வைக்கலை. இந்த பாரதம் எப்படி சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆகுது, எப்படி நாம் இதில் 84 பிறவி எடுக்கிறோம், சதோரஜ தமவில் வரும் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது அதன் தாக்கத்தில் வராங்க. அவ்வளோதான். பரமாத்மா நிராகாரமாக இருக்கிறாருன்னு கூட புரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி நான் ஆத்மா, எனக்குள்ளே 84 பிறவிக்கான பாகம் பதிவாகி இருக்குது, தந்தையும் என்ன மாதிரி புள்ளியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட முழு ஞானம் இருக்குது, அவரை நினைவு செய்யணும். இந்த விஷயத்தை மட்டும் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, நாமெல்லாம் புரிய வைக்கிறது கிடையாது. இல்லை, அவருடைய ஆத்மாவில் இந்த ஞானம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. அதை கொடுக்குறாரு. மெயினாக அவரை நினைக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் தானே நினைப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயமே, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ உலகத்துடைய சரித்திர பூகோளத்தின் ஞானத்தை தந்தை தான் கொடுக்கிறார். உலக சரித்திரம் பூகோளம் இருக்கணும்னு அரசாங்கம் விரும்புது. ஆனால் இது அதை விட சூக்ஷ்மமான விஷயம். ஆத்மானா என்ன, அதில் 84 பிறவிக்கான பாகம் எப்படி பதிவாகி இருக்குது, அதுவும் அழிவற்ற பதிவு. இதையும் நினைவு பண்ணணும். இல்லை, இப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு கல்பமும் பண்ணுவேன். இப்போ அலட்சியமாக இருந்தேன்னா ஒவ்வொரு கல்பத்துலேயும் அலட்சியமாக இருப்பேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், தந்தையை நினைக்கணும். இதன் மூலமாக தான் விநாசமாகும். ஸோ இப்படி யோகத்தில் ஈடுபடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இல்லையா? ஆத்மாவை பற்றி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். 84 பிறவி பாகம் இருக்குதுன்றது எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருமோ அந்த அளவுக்கு இப்போ நடிச்சிட்டு இருக்கிற பாகத்துலேருந்து புத்தி விடுபடும். இப்போ இருக்கிற உறவுகள்லேருந்து புத்தி விடுபடும். அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி தான் யோகா பண்ணணும். ஆனால் யாரும் அப்படி பண்ண மாட்டேறீங்க. ஸோ இப்படி நீங்கள் நினைவில் இருந்தீங்கன்னா ரொம்ப அன்பாக ஆகிடுவீங்க. லக்ஷ்மி நாராயணன் பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பானவர்களாக இருக்கிறாங்க. அது இங்கே இருக்கிற மனிதர்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க. என்கிட்ட எந்த குணமும் இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது
ஒரு 6வது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8வது 10வது படிக்கிற பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பேசக்கூட நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அப்போ அது நமக்கு சொல்லுது மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அந்த வயசுலேயே. அப்போ இன்னும் பெரியவங்கன்னா என்கிட்ட எந்த குணமும் இல்லைன்னு அவங்களே தான் சொல்கிறாங்களே, நாங்கள் பாவியாக இருக்கிறோம் அப்படின்னு, நாங்கள் அழுக்காக இருக்கிறோம், நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு தேவதைகள் சிலை முன்னாடி போய் சொல்கிறாங்க. எப்போ தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்தி தந்தையை நினைப்பீங்களோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா வெற்றி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ என்கிட்ட ஞானம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. உலக சரித்திர பூகோளத்தை பற்றி எனக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யோகா சார்ட்டு பற்றி மட்டும் யாரும் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நினைக்கிறது கிடையாது. இப்போ பாபா சொல்கிற மாதிரி நினைவில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருக்கிறாங்க. எப்படி, அதாவது தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்கிறது. ஆனால் பலர் இந்த பயிற்சி பண்ணுறது கிடையாது. ஸோ திரும்ப திரும்ப பாபா யோகத்தில் கவனத்தை ஈர்க்கிறார். ஆனால் குழந்தைங்க இந்த ஞான சக்கரத்தை மட்டும் புத்தியில் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு பாபா புரிஞ்சிருக்கிறார். மற்றபடி அப்போ பாருங்கள், சுதர்ஷன சக்கரம் மட்டும் சுற்றினா போதாது. ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். ஏன்னா இதன் மூலமாக தான் இரும்பு யுகத்திலேருந்து விடுபட்டு தங்க யுகத்துக்கு போவோம் இல்லையா? அந்த குணம் அப்போ தான் மாறும். பாபா எவ்வளோ அன்பானவர், அந்த அன்பான பாபாவை, இனிமையான பாபாவை நினைக்கிறேன்னு நினைக்க தான் நீங்கள் இனிமையானவர் ஆவீங்க. ஆத்மாவாகியன்னா தந்தையை தெரிஞ்சுக்கணும், அவருடைய நினைவிலே இருக்கணும். ஆனால் இந்த பயிற்சி நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் வராங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ கரை படிஞ்சு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அழகான நிலையிலிருந்து அசுத்தமானவர்களாக ஆகிட்டாங்க. பிறகு எப்படி மறுபடியும் அழகானவர்களாக ஆகிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இது சரித்திர பூகோளத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. எப்படி தூய்மை அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம்ல, அதுக்கான தண்டனை அடையாமல் இருக்கிறதுக்கான உபாயமே நினைவில் இருக்கிறது தான். இல்லை, எல்லா பாவமும் பண்ணியாச்சு, அப்போ அதில் தப்பிக்கணும், நினைவில் இருந்து தப்பிக்கணும். யோகா சரியாக இல்லைன்னா தர்மராஜர்கிட்ட தண்டனை அடைவீங்க. இது மிகப்பெரிய பாடம். இதை யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ இதை யாருமே ஏற்றுக்கிறது கிடையாதுன்றார். இல்லை, ஏற்றுக்கிறதா இருந்தால் நினைவு பண்ணுவாங்களே, ஏதோ ஞானத்தில் தன்னை ரொம்ப அதிபுத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்க. அதில் எந்த பெருமையும் கிடையாது. ஞானம் ரொம்ப ஈஸி. மூல விஷயமே நினைவு தான். ஸோ அந்த நினைவில் தான் பக்குவம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் பாபா எச்சரிக்கையாக இருங்க, வெறும் பண்டிதராக இருந்துடாதீங்கன்றார். நான் ஆத்மா, நான் தந்தையை நினைவு செய்யணும். இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும். ஏன்னா பாபா கொடுத்துருக்கிற கட்டளையே ஒரே வேர்டு, மன்மனாபவ. இல்லை, அவங்க அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ன்றாங்கல்ல, அதை மாதிரி நமக்கு அட்டென்ஷனே மன்மனாபவ தான். இதுதான் மகா மந்திரம்.
நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்பாவையும் நட்சத்திரமாக புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணுங்க. தந்தை மிகப்பெரிய உருவத்துலலாம் எதிரில் வர்றது கிடையாது. இல்லை, சின்ன புள்ளியாக தான் இருக்கார். ஸோ அதனால தான் ஆத்மாபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. அப்போ தான் பாபாவையும் அதே மாதிரி நினைப்பீங்க. ஸோ ஒருத்தர் உலகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகிறாங்கனாலே அவங்களுக்கு லட்சக்கணக்கான பிரஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே பிரஜைகள் நிறைய பேர் தான் இருப்பாங்க. இந்த சரித்திர புகழத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யும்போது தான் நீங்கள் தூய்மையாவீங்க. இந்த பயிற்சி தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது ஈஸி, இந்த பயிற்சி பண்ணுறது தான் கஷ்டம். நினைவு செய்ய உட்காரும்போது அதிக புயல்கள் தடையாக வருது. இல்லை, நினைக்கிறதுக்காகவே உட்காரும்போது அவ்வளோ புயல் வருதுன்னா வேறு ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே நினைவு பண்ணுறதுன்னா ஈஸியாக. ஸோ அப்போ அதில் கவனம் கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் கூட ஒரே மனநிலையோட பாபா நினைவில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி மறந்துடுறாங்க. இதில் தான் உண்மையிலும் உண்மையான குப்தமான முயற்சி இருக்குது. மற்றபடி இந்த சக்கரத்தடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஈஸி. இல்லை, இந்த முரளி ஃபுல்லாகவே இந்த 2 பாயிண்ட்டு தான். சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறது ஈஸி, ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைக்கிறது தான் கஷ்டம். அதில் கவனம் கொடுங்க. இது ஆத்மாபிமானியாகி அப்பாவை நினைக்கிறது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிறதுனால அதை ஒரு நடிக்கிற மாதிரி செயலில் கொண்டு வந்துடுறாங்க. நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே இதெல்லாம் நமக்கு வராதுப்பா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாவீங்க. நோயற்ற, ஏன்னா அங்கே அடயோகம் மாதிரி நாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாபா காலையில் தூக்கம் வருதா வாக்கிங் போயிட்டு நினைங்கன்னெலாம் கூட சொல்லியிருக்கிறார். இல்லை, ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் தூய்மையாவீங்க. நோயற்ற உடல் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஸோ அதனால் உலகத்தின் சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறதுனால மட்டுமே மாலையில் மணியாக வந்துட முடியாது. நினைவின் மூலமாக தான் மணியாக ஆவீங்க. அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் நினைவில் பாருங்கள். ஆனால் இந்த முயற்சியை யாருமே பண்ணுறது கிடையாது. நான் பாபாவை நினைக்கிறதே கிடையாதுன்னு தானே கூட புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல நல்ல மகாரதிகள் கூட இந்த விஷயத்தில் வேகம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்த முக்கியமான விஷயத்தை அவங்களால புரிய வைக்க முடியறதும் இல்லை. ஏன்னா அவங்களே பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த விஷயந்தான் கஷ்டமானதும் கூட. கல்பத்தின் ஆயுளை அவங்க நீட்டி சொல்லிட்டாங்க. நீங்கள் வெறும் 5000 வருஷம்தான் நிரூபித்து சொல்கிறீங்க. ஆத்மா பரமாத்மாவின் ஞானத்தை கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. நினைவே செய்கிறது கிடையாது. அப்புறங்களா 5000 வருஷம்தான் ஆயுள்ன்றதை நிரூபிக்கிறீங்களே தவிர ஆத்மா பரமாத்மா ஞானத்தை சொல்லணுன்றதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்களும் நினைக்கிறது இல்லையே. அதனால தான் உங்கள் மனநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. தேக அபிமானம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆத்மா அபிமானியாக ஆனால் தான் வெற்றி மாலையில் மணியாக முடியும். உலக சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறதுனால மட்டும் நான் மாலையில்
நெருக்கத்தில் வந்துடுவேன் அப்படின்னு புரிஞ்சிக்காதீங்க. ஆத்மா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதில் தான் 84 பிறவி பாகம் பதிவாகி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை முதல்ல புத்தியில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பிறகு சக்கரத்தை நினைவு செய்யணும். இல்லைன்னா ஆத்மா அதில் 84 பிறவி பதிவாகி இருக்குன்ட்டு அப்புறம் 84 பிறவி நினைவு செய்யுங்க. ஏன்னா மூல விஷயம் யோகா தான். ஆத்மான்னு வந்து பாபா நினைக்கிறது தான். ஸோ அதனால் அந்த யோகி நிலை தேவை. ஏன்னா அதன் மூலமாக தான் பாவாத்மாவிலேருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். ஆத்மா தூய்மையாக முடியும் யோகா மூலமாக தான். அப்படி யார் யோக பலமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தர்மராஜருடைய தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் இந்த முயற்சி ரொம்ப கம்மியானவங்க தான் பண்ணுறாங்க. மாயையுடைய புயல் வந்து கண்டிப்பாக நிறையா வரும். இது வந்து ரொம்ப குப்தமான சூக்ஷ்மமான முயற்சி. ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அப்படி கரெக்டாக ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிற பயிற்சி மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் பாபாவுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஹடயோகத்தில் கூட ஒரு வேர்டு சொல்லுவாங்க, இனிஷியேஷன் அப்படிங்கிறது, தீட்சை கொடுக்கறதுன்ட்டு. அதாவது இனிஷியேஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக உட்காந்து இந்த மாதிரி பாபாவை நினைக்க அதை இனிஷியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காரியம் செய்யும் பொழுதெல்லாம் தானாகவே அந்த நினைவு வரணும். அதுக்கு மெயினாக அந்த வெளி உலக விஷயத்தில் புத்தி சிக்காமல் இருக்கணுன்றதில் கவனம் கொடுக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் அதில் வந்து புத்தியை விளக்கணும். அப்போ பாபாவுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் யோகா. மற்றபடி இந்த ஞானத்தின் விஷயத்தை வந்து சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கும். ஸோ படங்களில் வந்து எல்லா யுகங்களும் காட்டப்பட்டு இருக்குது. இது பொதுவான விஷயம். எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் ஸ்வஸ்திக் வரைவாங்க. அது உண்மையிலே இந்த சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகத்துடைய அடையாளம். 4 யுகம் சமமாக பிரிக்கப்பட்டிருக்குன்ட்டு. மேலே இந்த சின்ன சங்கம் யுகம் இருக்குது. அதனால் முதல்ல தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அமைதியாக முடியும். அமைதியின் சக்தி உங்களுக்குள்ளே நிரம்பும். அப்போ தான் அமைதியின் சக்தியை நீங்கள் உலகத்துக்கும் பரப்ப முடியும். ஸோ ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதுதான் யோகா. இதன் மூலமாக தான் பாவம் அழியும். ஸோ ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய விஷயத்தை முழு உலகமும் மறந்துடுச்சு. பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமானவர்னு சிலர் சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டும் ஒன்றாயிடுது. அப்போ ஆத்மா இன்னும் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. சின்னது பெருசுக்கு வித்தியாசம் இல்லாமலும் போயிடுது. ஆத்மா தான் பரமாத்மானா அப்போ பரமாத்மா பெரியவர் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதையும் புரிய வைக்கணும். ஆத்மாவும் பரமாத்மாவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களே தவிர குணத்தில், ஞானத்தில், எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் பரமாத்மா. ஆத்மாவுடைய ரூபம் புள்ளி. அப்போ இவங்க ஆத்மா தான் பரமாத்மான்னு சொன்னால் இப்போ பரமாத்மாவுடைய ரூபமும் புள்ளி தானே. அப்புறம் எப்படி 1000 சூரியன்னு சொல்ல முடியும்? அப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்காது. அதே நேரத்தில் எல்லோரும் பரமாத்மா கிடையாது. எல்லோரும் பரமாத்மா ஆகிட்டால் அப்புறம் எல்லோரும் படைப்பவர்கள் ஆகிடுவாங்களே. ஆனால் எல்லோரும் படைப்பு தான். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் ஒரே ஒரு தந்தை தான். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாடகத்தில் அவங்கவுங்களுக்கான பாகம் இருக்குது. இதை புத்தியில் பதிய வைக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்ன நினைவு செஞ்சீங்கன்னா
ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கிடும்னு பாபா சொல்கிறார். இதுதான் முயற்சி இல்லையா? ஸோ ஏன்னா எல்லோரும் சத்கதி கொடுப்பவர் அவர் தான், தூய்மையாக்கிறவர் அவர் தான். அப்போ அவரை தான் நினைக்கணும். அதே நேரத்தில் அவங்கவுங்களுக்கான பார்ட்டு இருக்குது. அதுக்காக நாம் டென்ஷன் ஆகி நமக்குள்ள அசுர குணத்தை தூண்ட விடக்கூடாது. இது அவங்களுடைய நடிப்பு. ஜென்ரலாக ஒரு வீட்டில் அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி அல்லது கூட பிறந்தவங்க இவங்க கூடலாம் சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சமஸ்காரம் இவங்களை ட்ரிகர் பண்ணுது. ஏன் ட்ரிகர் ஆகணும்? அது அவங்களுடைய சமஸ்காரம் பதிவாகி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் இருங்க இல்லையா? மயில் ஆடும், குயில் கூவும், அதோடைய குணாதிசயம் மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயமும் மாறி மாறி இருக்குது. ஸோ அதனால் இங்கே முக்கியமான விஷயம் பாபாவை நினைக்கணும். அதுதான், அப்போ தான் கரை நீங்கும். இதில் தான் முயற்சி இருக்குது. அந்த நினைக்க விடாமல் தடுக்கிறது தான் மற்றவங்களுடைய நடிப்பை பார்க்குறது. அதை பார்க்காதீங்கன்றார். ஸோ அரைக்கல்பம் தேக அபிமானத்தில் தான் இருந்தீங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆத்மா அபிமானம் இருந்தீங்க. இருந்தாலும் அப்பாவு தெரியாது அங்கே. ஸோ அதேமாதிரி இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய சரித்திர பூகோளம் பற்றி ஞானமும் தெரியாது. இப்போ மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் சத்தியுகத்துக்கு போனோடனே மறைஞ்சிடும். ஆனால் நாம் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கும் ஆத்மா, வேறு உடம்புல போய் வேறு நடிப்போன்ற இந்த ஞானம் மட்டும் அங்கே இருக்கும். அது இப்போ வரைக்குமே அஞ்ஞானிகள் மத்தியிலும் இருக்குது இல்லையா? ஆனால் இதில் ரொம்ப தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால கவலைப்படுறாங்க. அங்கே ஆத்ம அபிமானியாகவே இருக்கிறதுனால கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கணும். அழறதுனால என்ன கிடைக்கும்? அவங்கவுங்க நடிப்பை நடித்து தானே ஆகணும். ஸோ இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு 5000 வருஷம் நடிப்பு இருக்குது, பதிவாக இருக்குது. அதில் ஒரு 60 வருஷம் ஒரு உடம்புல இருக்குது. அது முடிஞ்சவொடனே இன்னொரு உடம்புலனா அது முடிஞ்சவொடனே டக்குன்னு இன்னொரு உடம்புக்கு போய் தான் தீரும். இதில் அழுறதுனால என்ன கிடைக்கும்? இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஞானம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் கூட அமைதியாகிடுவாங்கன்றார். ஸோ இதை அடிக்கடி புராணத்தில் இருக்கும். மகாபாரதத்தில், ராமாயணத்தில் ராமர் வதம் செஞ்சோன்னு வாலியுடைய மனைவி அழுவாங்க. ஏன் அழுவுறீங்க? மரணம் உடம்புக்கு தானே, ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னுவார். ஸோ அப்போ நமக்கு புரியாது. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சாலே மனம் அமைதியாகிடும்ன்றார். சுயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைப்பீங்க. ஸோ அஞ்ஞானத்திலே கூட வயதானவர்கள் புரிய வைப்பாங்க இல்லையா? அழறதுனால யாரும் திரும்பி வந்துட மாட்டாங்க. விதிப்படி நடந்துச்சு, அவன் நேரம் முடிஞ்சிச்சு போயிட்டான்ட்டுலாம் சொல்லுவாங்க கிராமத்திலே கூட, இப்போ கூட. ஸோ அதனால் சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா அதில் அழறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அஞ்ஞான காலத்தில் கூட நினைக்கிறாங்க. விதி முடிஞ்சிச்சு போயிட்டான் அவ்வளோதான்னுவாங்க. ஆனால் ஆத்மா யார், பரமாத்மா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆத்மாவில் கரை படிஞ்சு இருக்குது. ஆனால் மனிதர்கள் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது, இறந்த உடனே அவங்க சாமி ஆகிட்டாங்க, தூய்மை ஆகிட்டாங்கன்றவாங்க. ஸோ இது ரொம்ப ஆழமான விஷயம். பல குழந்தைங்க பாபா நினைவில் இருக்கிறதே கிடையாதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ பாபா நினைவில் இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுனால மட்டும் என்ன கிடைக்கும்? இல்லை, நினைவில் இருந்து புரிய வைக்கணும். ஒரு சிலர் நல்லா புரிய வைக்கிறாங்க, அதனால் தாக்கம் ஏற்படுது. ஆனால் இதன் மூலமாக புரிய வைக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படுறது கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயுமே போய் பதியாது. நல்லா பேசுகிறாங்க, அந்த தாக்கம் தான் இருக்கும். ஸோ அப்போ
ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவில் இருந்து புரிய வைக்கணும். ஆத்மா பரமாத்மாவுடைய அறிமுகம் கிடைக்கும் பொழுது தான் நான் அந்த பரமாத்மாவுடைய குழந்தைன்னு புரிஞ்சுக்குவாங்க. தந்தை தான் பதித்த பாவனன், நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவரும் சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார். அந்த தந்தையை நாம் நிரந்தரமாக நினைவு செய்யணும். இல்லை, நம்மளை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறாரு, அழுக்கிலிருந்து தூய்மையாக்குறாருன்னா அவரைத்தானே நினைக்கணும். அவர் புள்ளியாக இருக்கிறார். ஸோ அதனால் புள்ளியாக நினைக்கணும். மற்றபடி இந்த சரித்திரம் பூகோளத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இல்லையா, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அந்த நினைவில் நிலைச்சி இருக்கிறதுல தான் முயற்சி இருக்குது. ஆத்மா பரமாத்மா பற்றிய விஷயங்களை உங்களுக்கும் பாபா தான் புரிய வைக்கிறார். மற்றபடி இந்த சிருஷ்டி சக்கரமும் ரொம்ப ஈஸி. எவ்வளவு முடியுமோ எழுந்தாலும் அமர்ந்தாலும் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் இருக்குது. நீங்கள் உண்மையிலே அப்படி இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய கடுமையான சமஸ்காரம் கொண்டவர் இருந்தாலும் உங்களுக்கு அது தாக்காது. அது தாக்குதுன்னா அது ஒரு விஷயத்த சொல்லுது, நீ ஆத்ம அபிமானியாக ஆகலை, அந்த பயிற்சி பண்ணலை, அந்த முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்லுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு இதை தான் அர்த்தம்ன்ட்டு. ஆத்மாபிமானியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. டென்ஷன் ஆகுறீங்கன்னா ஆத்மாபிமானியாக இல்லைன்னு அர்த்தம். ஆத்மாபிமானியாக இருக்கிறவங்க நான் அமைதியிலே இருக்கணும், அந்த அமைதியான பரந்தாமத்துக்கு நிராகார உலகத்துக்கு போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்முடைய பாகம் இப்போ முடிஞ்சிடுச்சு, இல்லை நம்ம பாட்டு முடிஞ்சிடுச்சு கலியுகத்தில். அதனால் இங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன? அந்த அரவான் எப்படி இறந்து மேலே அவன் தலையை மட்டும் நட்டு வச்சுருப்பாங்க. மகாபாரத போர் ஃபுல்லாக அவன் பார்ப்பான். அவனை பலி கொடுத்துடுவாங்க போருக்கு முன்னாடியே. அதுதான் நாம் அப்படி இருக்கணும். தந்தையுடைய ரூபம் புள்ளின்னு புரிஞ்சுக்குவாங்க. அவர் ஒன்றும் மிகப்பெரிய லிங்கம் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கிறார். ஆனால் ஞானம் நிறைந்தவராக எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறார். அப்பாவை மாதிரியே நானும் ஞானம் நிறைஞ்சவனாக இப்போ ஆகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்பொழுது தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். உலகத்தில் யாருமே ஆத்மா பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ பாருங்களேன், ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்ற எண்ணம் வராது. அப்போ இந்த உலகமே மறக்கும். அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றார். இது பெரிய சீக்ரெட் இல்லையா? ஸோ இந்த ஆத்மா பரமாத்மா ஞானத்தை பற்றி பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. சன்னியாசிகளுக்கு கூட தெரியாது. வந்து புரிஞ்சுக்கோங்கன்னாலும் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும், நமக்கு தெரியாததா இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க தர்மத்தில் தான் வருவாங்க. இல்லை, நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள்னால் தானே இங்கே வருவாங்க. ஸோ அதனால் அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினச்சிட்டு இருக்கிற முயற்சியை நீங்கள் தான் பண்ணுறீங்க. இதன் மூலமாக நீங்கள் தான் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறீங்க. அதனால் இப்போ மறுபடியும் ஆத்மா அபிமானி ஆகணும். முரளி ஃபுல்லாக இது தான், ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஆத்மாவில் தான் மனம் இருக்குது. அந்த மனசை தான் பாபா கிட்ட ஈடுபடுத்தணும் இல்லையா? அப்போ அதுக்கு உடம்பு எதுவுமே தேவையில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆத்மா இருக்க தானே போகுது. ஸோ அப்போ ஆத்மாவில் மனம் இருக்க தான் போகுது. அது பாபாவோட மட்டும் ஆனந்தமாக லயிச்சு இருக்கணும். மனம் ஒன்றும் உடம்புல கிடையாது. கை போனாலும் கால் போனாலும் மனம் இருக்க தான் போகுது. அது ஆத்மாவில் இருக்குது.
சரீரத்தை இன்னும் கேட்டிங்கன்னா உடம்பை விட்டு ஆத்மா வெளியில் வந்தாலும் மனம் இருக்க தான் போகுது. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. ஒருவேளை அப்போ நினைவு பண்ண முடிந்தாலும் அப்பயும் பாபாவை தான் நினைக்கணும். அதனால் மற்ற இழந்தது அதை பற்றியெல்லாம் நினைக்கக்கூடாது. சரீரத்தில் இருக்கிறது எல்லாமே ஸ்தூல இந்திரியங்கள். மனசை ஞான இந்திரியம்னு சொல்லுவோம். அதை பாபாவோடு ஈடுபடுத்தணும். இதுதான் ஆத்மாவுடைய காரியமே. தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையோடு உங்கள் மனசை ஈடுபடுத்தணும். பாருங்களேன், ஒரே இதை தான் திரும்ப திரும்ப முரளியில் சொல்கிறாரு. ஆனாலும் நமக்கு போர் அடிக்கலை. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆழமாக பதிய வைக்கிறார் மனசில். ஸோ பரமாத்மா தந்தையோடு மனசை ஈடுபடுத்தணும். ஆத்மா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. அப்படி சின்னதாக சூக்ஷ்மமாக இருக்கிற ஆத்மா எவ்வளோ நடிப்பு நடிக்குது. 5000 வருஷம் நடிப்பு நடிக்குது. இதுதான் உண்மை. இவ்வளவு சின்னதாக இருக்கிற பொருளில், அதாவது ஆத்மாவில் எவ்வளோ அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்குது. அது ஒருபோதும் அழியக்கூடியது கிடையாது. இல்லை, 5000 வருஷம் நடிப்பும் அழிவற்றது. அடுத்த செகண்ட் என்னன்றதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகியிருக்குது. மிகவும் சூக்ஷ்மமானது. நீங்கள் என்ன தான் ஆத்மான்ற நினைவில் இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் பெரிய பொருளுடைய நினைவு வந்துடுது. இல்லை, யாருடைய முகமோ ஞாபகத்துக்கு வந்துடுது. ஸோ அதில் தான் முயற்சி இருக்குது, அதை மறக்கிறதுல. ஆத்மாவாகிய நான் சின்ன நட்சத்திரம் போல் இருக்கிறேன். என் அப்பாவும் அப்படித்தான் இருக்கிறார். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் முதல்ல இந்த முயற்சி தான் பண்ணணும். இவ்வளவு சின்ன ஆத்மா தான் இந்த நேரத்தில் தூய்மையற்ற நிலையில் இருக்குது. ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான முதல் உபாயமே இது தான். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்கிறது தான். முரளியும் படிக்கணும். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் விளையாடுறது, குதிக்கிறது அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஏன்னா விளையாடுறதும் ஒரு கலை தான். பாபா அதுக்கெலாம் தடை போடலை. படிப்பின் மூலமாக பதவி கிடைக்கிது. ஸோ நீங்கள் விளையாடினாலும் புத்தி பாபாவோடு இணைஞ்சிருக்கணும். ஏன்னா விளையாட்டின் மூலமாக பதவி கிடைக்காது. விளையாட்டுக்கான துறை தனியாக இருக்கும். அதுக்கும் ஞானத்துக்கோ யோகத்துக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. போக வைக்கிறது கூட ஒரு விளையாட்டு தான். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். நல்லது. அற்புதமான முரளிக்கு அடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தர்மராஜர் தண்டனையிலேருந்து தப்பிக்கணுன்னா நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி குப்தமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஆத்மா பிந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு பிந்துவாகிய தந்தையை நினைவு செய்கிறது தான் தூய்மை ஆகிறதுக்கான உபாயமே. ஞானத்தில் தன்னை அதிபுத்திசாலின்னு நினச்சிக்கக்கூடாது. ஏக்ரஸ் நிலையை உருவாக்குற பயிற்சி பண்ணணும். ஸோ பாபா என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். வரதானம், ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் தாமரை மலர்ன்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் சகஜமான மற்றும் நிரந்தர யோகி ஆகுங்கள். அப்போ பாருங்கள், செயல் செஞ்சாலும் விலகி இருக்கணுன்றது தான் தாமரை மலரில் இருந்துக்கிட்டே காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு விளக்கம், நிரந்தரமான யோகத்தில் அந்த நிலையில் இருக்கணும்னா தாமரை மலருன்ற ஆசனத்தில் எப்போவும் வீற்றிருங்கள். அப்படின்னு அர்த்தம், விலகியே இருங்க.
யார் லேசாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த தாமரை ஆசனத்தில் நிலைச்சிருக்க முடியும். லேசாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எதுலேயும் ஒட்டலை, விலகி இருக்கிறாங்க. அவங்க தான் தாமரை ஆசனத்திலே உட்காந்துட்டு இருக்க முடியும். எல்லா இந்து தெய்வங்களும் தாமரை ஆசனத்தில் இருக்கிற மாதிரி தானே காட்டுறாங்க. ஸோ அதனால் எந்த விதமான சுமையோ பந்தனமோ இருக்கவே கூடாது புத்தியில். இல்லை நான் விலகி இருக்கிறேன், பாபா உடையவன், பாபா கூப்பிட்டா போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு, என்னோடய பார்ட் முடிஞ்சிடுச்சு, இங்கே என்ன நடந்தால் எனக்கு என்ன, அப்படி இருக்கணும். அப்போ சுமை இருக்காது, பந்தனம் இருக்காது. இருக்கிற வரைக்கும் ஏதோ காரியம் செய்கிறோம், அவ்வளோதான். அதுவும் பாபா நினைவில் செய்கிறோம், அதனால் ஆனந்தமாக செய்கிறோம். மனதின் எண்ணங்களின் சுமை, சமஸ்காரங்களின் சுமை, உலகத்துடைய அழியக்கூடிய பொருட்களின் கவர்ச்சியின் சுமை. அப்போ பாருங்கள், அந்த கவர்ந்து இழுக்கிறதும் ஒரு சுமை தான். அது மனம் பாரமாக இருக்கும் இல்லையா? காம எண்ணமோ கோப எண்ணமோ அது உங்கள் மைண்டை பாரமாக்குறது தெரியும். ஸோ அப்போ அதுவும் சுமை தான். அதேமாதிரி லௌகீக சம்பந்தத்தின் மேலே இருக்கிற பற்றின் சுமை, இந்த எல்லா சுமையும் எப்போ முடிஞ்சு போகுதோ அப்போ தான் தாமரை ஆசனத்தின் மீது வீற்றிருக்கிற நிரந்தர யோகி ஆக முடியும். சரி, இதெல்லாம் எப்போ முடியும்? இப்போவே தாமரை மலர் ஆசனத்திலே உட்காந்துக்கோங்க, அது முடிஞ்சு போயிடும். அதாவது விலகியே இருங்க, தானாகவே எல்லா விதமான பந்தனம், எண்ணங்களின் சுமை, சமஸ்காரங்களின் சுமை, கவர்ச்சியின் சுமை, பற்றின் சுமை எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு பாபா தர எனக்கு யாரும் கிடையாது, நான் தாமரை மலரில் இருக்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் இது, ஸ்லோகன். ஸோ எப்போ என்னானாலும் நான் சகிச்சிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சகிப்புத்தன்மை குணத்தை மட்டும் நல்லா தாரணை பண்ணிட்டீங்கன்னா அசத்தியத்தை ஆதாரமாக எடுக்க மாட்டீங்க இல்லையா? அமைதி இழக்கக்கூடிய காரியம், துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியம் செய்ய மாட்டீங்க. சரி, திட்ட தானே செய்கிறாங்க, திட்டட்டும், நான் சகிச்சுக்கிறேன். திருப்பி திட்ட மாட்டீங்க. திருப்பி திட்டுறீங்கன்னா அசத்தியத்தை ஆதாரமாக பிடிச்சிட்டிங்க. திட்டினா தான் அவன் அமைதியாக இருப்பான், அப்படி ஆகிடுது. ஸோ சகிப்புத்தன்மை குணம் உங்களுக்கு குடும்பத்தில், லௌகீகத்தில், அலௌகீகத்தில், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா சகிப்புத்தன்மை குணத்தை தாரணை பண்ண வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அவிக்தேஸ்வரா மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை பண்ணுங்க. ஒருத்தருடைய சமஸ்காரம் சரளமானதாக, இனிமையானதாக இருக்குது அப்படின்னா அந்த சமஸ்காரம் ஸ்வரூபத்தில் வருது இல்லை? சரளமான சமஸ்காரம், இனிமையான சமஸ்காரம் இருக்குதுன்னா அதுவே உங்களுடைய ஸ்வரூபமாக இருக்கும் இல்லையா? சரளமாகவே இருப்பீங்க, இனிமையாகவே இருப்பீங்க. சமஸ்காரம் எப்போ பாப்தாதாவுக்கு சமமாக ஆகுதோ அப்போ எல்லாருக்கும் உங்கள் மூலமாக பாப்தாதாவுடைய ஸ்வரூபம் தென்படும். சூப்பர் இல்லையா? அவருக்கு ஈக்குவலாக சமஸ்காரம் ஆச்சுன்னா பாப்தாதாவுடைய காட்சி உங்கள் மூலமாக கிடைக்கும்ன்றார். பாப்தாதாவை பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்படி பாப்தாதா இருக்கிறாரோ அதே போல் மிகச்சரியாக அதே குணங்கள், அதே செயல்கள், அதே வார்த்தைகள், அதே சங்கல்பங்கள் அனுபவமாகும். சூப்பர்ல. பாப்தாதாவுடைய ஸ்வரூபம்னா என்ன? அவருடைய குணமே மற்றவங்களுக்கு அனுபவமாகும். அவருடைய குணத்தை பார்க்குற மாதிரியே, அவருடைய செயலை பார்க்குற மாதிரி, அவருடைய வார்த்தையை கேட்குற மாதிரி, அவருடைய எண்ணங்களை நமக்கும் அனுபவமாகும், மற்றவர்களுக்கும் அனுபவமாகும். அப்போ பாபாவுக்கு சமமான சமஸ்காரம் இருக்கணும். அப்போ எல்லாருடைய வாயிலிருந்தும் இவர் பாப்தாதா மாதிரியே இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தை வெளிப்படும். அதுதான் நம்மளுடைய லட்சியம்.
இல்லையா, பாபாக்கு சமமாக ஆகிறது செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.